என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ் கேக்குற ஒரு கேள்வி, என் ஃப்ரெண்ட் ஒரு டயட் ஃபாலோ பண்ணி அவங்க வெயிட் லாஸ் பண்ணாங்க டாக்டர். அவங்களுக்கு டயபெட்டிஸ் மார்க்கர்ஸ் ஆன HbA1c ரிவர்ஸ் ஆச்சு. ஆனா அதே நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ஏன் டாக்டர் வெயிட் லாஸ் ஆகலன்னு கேக்குறாங்க. அது ஏன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ எக்ஸாக்டா சேம் பிளேட் ஆஃப் ஃபுட், ஆனா ரெண்டு மனுஷங்களுக்கு ரெண்டு விதமான மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ் அது கொடுக்குது. ஏன்றதை பத்தி இந்த வீடியோல நான் கிளியரா சொல்றேன், கேளுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் டாக்டர் இலக்கியா. 2015ல இஸ்ரேல்ல ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல 800 பேருக்கு மேல ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண கொடுத்து அவங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்றத பாத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரே பிரெட்டை சாப்பிட்ட ஒரு சிலருக்கு சுகர் ஸ்பைக் ஆகியோ, இன்னும் சிலருக்கு சுகர் ஸ்பைக் ஆகாமையோ இருந்திருக்கு. சோ இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறுது அப்படின்னும், இதுக்கு இண்டிவிஜுவலான கட் மைக்ரோபயோம் தான் காரணம் அப்படிங்கறதையும், இதனாலதான் பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன் தான் அடுத்த ஃபியூச்சர் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே அமெரிக்கால ஒரு ஸ்டடியில பாத்தீங்கன்னா வீக்லி 30+ பிளான்ட் வெரைட்டி சாப்பிட்டவங்களுக்கு கட் மைக்ரோபயோம் நல்லா இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. அது போல நம்ம இந்தியால ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடி ஒண்ணு நடந்துச்சுங்க. அதுல பாத்தீங்கன்னா கட் மைக்ரோபயோம் அப்படிங்கிறது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், ரீஜனுக்கு ரீஜன் அவங்களோட கல்ச்சுரல் ஃபுட்ஸுக்கு ஏத்த மாதிரி மாறுது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு தாங்க உங்க ஓன் கட் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அவசியம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க புரிஞ்சு டயட் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியமானதுங்க. இது எல்லாமே 3 முக்கியமான ஃபங்க்ஷனை பொறுத்து வேறுபடுதுங்க. அதுல ஒன்னு போஸ்ட் பிராண்டியல் கிளைசமிக் ரெஸ்பான்ஸ், ரெண்டாவது உங்க குடல்ல சுரக்கிற ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஓட ஃபங்க்ஷனும், மூணாவது பாக்டீரியல் என்டோடாக்சிமியா பாத்வே. சோ இப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே டயட்டை சாப்பிடுறதாவே வச்சுக்குவோம். அதுல உங்க ஃப்ரெண்டோட கட்ல இருக்கிற குட் கட் பாக்டீரியா அந்த டயட்ரி ஃபைபர்ஸ பிரேக் டவுன் பண்றதுனால அது மூலியமா ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. லைக் அசிட்டேட், பியூட்டனேட், ப்ரோபியேட் மாதிரியான ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்க கணையத்துக்குள்ள போய் GLP-1 மாதிரியான மெட்டபாலிக் ஹார்மோன்ஸ ட்ரிகர் பண்ணி பசிய கம்மி பண்ணி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் மேம்படுத்துது. அதனால பிளட்ல குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகாமையும் இருக்கு, வெயிட் லாஸுக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணும் போது ஆனா உங்க கட்ல குட் கட் பாக்டீரியாவோட அளவு கம்மியா இருக்கிறதுனாலயும், சோ உங்க கட்ல அந்த டைஜஷனுக்கு தேவைப்படுற நல்ல ஆசிட் சுரக்கிறது இங்க பிளாக் ஆகுதுங்க. அதுக்கு பதிலா அந்த பேட் கட் பாக்டீரியா லிப்போபாலிசாக்கரைட் செல் வாலை ட்ரிகர் பண்ணிடுதுங்க. இதனால லீக்கி கட் வழியா உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல டைரக்டா டாக்ஸின்ஸ் கலந்துருது. இதுக்கு பேரு தான் மெட்டபாலிக் என்டோடாக்சிமியா. இது கண்டினியூஸா உங்க பாடியில லோ கிரேட் இன்ஃப்ளமேஷனை ட்ரிகர் பண்ணும். உங்க சிஸ்டம் எக்ஸஸ் இன்சுலினை செக்ரீட் பண்ணுது. நீங்க ஹெல்த்தியாவே சாப்பிட்டாலும் உங்க செல்ஸால குளுக்கோஸை அப்சார்ப் பண்ண முடியாதுங்க. அதனாலதான் உங்க பிளட்ல எப்பவுமே இன்சுலின் இன்க்ரீஸ்ட் ஆகும், சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆகும் இருக்கு. அதே மாதிரி நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அது வெயிட் லாஸை கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்க வீட்டுல 2 பூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு பூட்டோட சாவி நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா இன்னொரு பூட்டோட சாவியை வச்சே அந்த பூட்டை திறக்கலாம்னு நினைச்சாலும் அது திறக்காது இல்லைங்களா? ஏன்னா அந்த பூட்டுக்குன்னு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அந்த மாதிரி உங்களோட கட் மைக்ரோபயோம் வேற, உங்க ஃப்ரெண்டோட கட் மைக்ரோபயோம் வேறன்றதுனாலதான் ஒரே டயட் எடுத்தாலும் அது 2 வெவ்வேறு பெனிஃபிட்ஸை கொடுக்குது. எந்த டயட் உங்க கட்டுக்கு ஒத்துக்கல அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு 7 நாள் நீங்க சாப்பிடுற சாப்பாடை ரெகுலரா மானிட்டர் பண்ணுங்க. நீங்க சாப்பிட்டதும் அது மூலியமா ஏதாவது கேஸ், ப்ளோட்டிங் அந்த மாதிரி பிரச்சனை வருதா, இல்ல உங்களுக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வருதா, பிரெயின் ஃபாக் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. அப்படின்னா அந்த ஃபுட் உங்க கட் ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டடா இல்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஸ்ட்ரக்சரல் டைவர்சிட்டி. அதாவது ஒரே டயட்டை சாப்பிடாம உங்க பிளேட்டை எப்பவுமே பேலன்ஸ்டு மீலா எடுத்துட்டு போங்க. ரிச்சான ஃபைபர்ஸ், கீரை, காய்கறி, ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் அப்படி உங்க கட் ஹெல்த்துக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நீங்க பேலன்ஸ்டா பண்ணும் போது தாங்க உங்க கட் ஹெல்த் என்ஹான்ஸ்டா இருக்கும். சோ கட் ஹெல்த்துக்கு இன்டென்ஸா நான் கேலரி டெபிசிட்ல இருக்கேன், சாப்பிடாமே இருக்கேன் அப்படிங்கறத தவிர்த்துட்டு உங்க கட் லைனிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், கட் ஹெல்த்துக்கு என்ன டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நீங்க யோசிக்கணும். என்னங்க இப்போ இன்னில இருந்து கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போ என்ன டாக்டர் சாப்பிடுறதுன்னு கேக்குறீங்களா? அதை நான் சொல்றேன். அதுக்கு நீங்க டயட்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப்
பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். சிறிய மாற்றங்கள் தாங்க பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு முதல் படி. நன்றி.